ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்கள் பெரும்பாலும் ஓய்வெடுக்கவும் மகிழவும் கோவாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. கோவாவின் பழக்க வழக்கங்களும் பாரம்பரியங்களும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் தெரிந்து கொண்டா ஆச்சரியப்படுவீங்க. கோவா அருங்காட்சியகத்துல 150 ஆண்டுகள் பழமையான ஒரு உடல் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இங்கு சுதந்திர தினம் 2 முறை கொண்டாடப்படுகிறது. அதே போல இங்குள்ள மக்களுக்கு 2 தேசிய நாகரிகங்களும் பாஸ்போர்ட்டுகளும் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? கோவாவில் தான் விபச்சாரம் தொடங்கியது என்பது உங்களுக்கு தெரியுமா? இவையெல்லாம் சில உதாரணங்கள் மட்டுமே. இது தவிர இந்த நாட்டை பற்றி இன்னும் பல அற்புதமான ஆச்சரியமான விஷயங்கள் உள்ளது. கோவா இந்தியாவின் மிகவும் பொழுதுபோக்கு நிறைந்த இடமாகும். கோவா அதன் அற்புதமான கடற்கரைகள் மற்றும் இயற்கை அழகுக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. உலகின் சுற்றுலா பகுதியில் கோவாவுக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு. இங்குள்ள சுற்றுலா தலங்கள் மிகவும் ஈர்க்கக்கூடியது. அதனால ஒவ்வொருவரும் கோவாவை தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது பார்க்க விரும்பும் இடங்களில் ஒன்றாகும். கோவா இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம். இங்கு 21 மொழிகள் பேசப்படுகிறது. இந்த மாநிலத்தை செல்லும் போது இங்கு மிக குறைந்த விலையில மதுபானம் கிடைக்கும். அது மட்டுமன்றி இந்த மாநிலம் அதன் இரவு வாழ்க்கைக்காக மிகவும் பிரபலமானது. வாழ்க்கையில் வேலை செய்து சோர்வடையும் போது உள்நாட்டில் இருந்தோம் வெளிநாட்டில் இருந்தோம் பலர் அந்த சலிப்பிலிருந்து விடுபட கோவாவுக்கு செல்றாங்க. விடுமுறை தலைநகரம் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலமான கோவா அதன் கடற்கரைகளுக்கு எவ்வளவு பிரபலமோ அதே அளவு நிர்வாணத்துக்கும் பிரபலமானது. பல ஆண்டுகளாக கோவா அதன் போர்த்துகீசிய மற்றும் ஜப்பானிய பழக்க வழக்கங்களுக்காக மிகவும் பிரபலமாகிவிட்டது. நீங்கள் இங்கு சென்றா ஏதோ ஒரு வெளிநாட்டு மேற்கத்திய நாட்டில் இருப்பது போல உணர்வீங்க. இங்குள்ள போர்த்துகீசிய கலாச்சாரமே இதற்கு காரணம். அதனாலதான் கோவாவின் இரவு வாழ்க்கை இளம் பருவத்தினிடையே மிகவும் பிரபலமாக உள்ளது. இங்கு 24 மணி நேரமும் கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இல்ல. கோவாவில் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டினர் குறிப்பாக ரஷ்யர்கள் உள்ளனர். கோவாவில் உள்ள சில கடற்கரைகள்ல அவர்களுக்கென சொந்தமாக தர்பார் கூட உள்ளது. சில இடங்கள்ல ரஷ்ய மசாஜ்கள் போன்றவையும் உள்ளது. அவை கோவாவில் மிகவும் பிரபலமானது. ஆனா உங்களுக்கு கோவாவின் ஆடம்பரம் பிடிச்சிருந்தா நீங்க நிச்சயமாக கோவாவுக்கு பயணம் செய்ய வேண்டும். மேலும் நீங்க இங்குள்ள அற்புதமான கடற்கரையையும் இரவு வாழ்க்கையையும் எந்த தடையுமின்றி அனுபவிக்கலாம். கிருஷ்ணோவில் நீங்க நல்ல சுவையான உணவு மற்றும் பானங்களுடன் இங்குள்ள கடலின் அழகான காட்சியையும் ரசிக்கலாம். கோவாவின் மக்கள் தொகை 17 முதல் 18 லட்சம் ஆகும். இந்த ஆண்டு மாநிலத்தின் மக்கள் தொகையை விட 2 மடங்கு அதிகமான வெளிநாட்டு மக்கள் இந்த சிறிய மாநிலத்துக்கு வருகிறார்கள். ஆனா இந்தியா 200 ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனா இந்தியா சுதந்திரம் பெற்ற போது கோவா சுதந்திரம் பெறவில்லை. ஆனா கோவா 450 ஆண்டுகள் போர்த்துகீசிய ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்தியா மட்டுமே 1940 சுதந்திரம் பெற்றது. ஆனா கோவா ஏன் சுதந்திரம் பெறவில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கோவா என்பது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு மாகாணம். பிரிட்டிஷர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கோவா 1510 முதல் போர்த்துகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறிய போது போர்த்துகீசியர்கள் கோவா விட்டு வெளியேறவில்லை. 1940களில் இருந்து கோவாவில் போர்த்துகீசியர்கள் விரட்டடிக்க பல போராட்டங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனா இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு சர்தார் வல்லபாய் படேல் போர்த்துகீசியர்களுடன் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். ஆனா அவை அனைத்தும் தோல்வியடைந்தது. கடைசி முயற்சியாக இந்திய அரசாங்கம் டிசம்பர் 1961 ராணுவ நடவடிக்கை மூலம் கோவாவை கைப்பற்ற முடிவு செய்தது. இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை இணைந்து ஆபரேஷன் விஜயை மேற்கொண்டது. அந்த நேரத்தில் கோவாவில் போர்த்துகீசிய வீரர்களின் எண்ணிக்கை 3000 மட்டுமே. இந்திய ராணுவ தாக்குதலை எதிர்க்கும் வலிமை அவர்களிடம் இல்லை. எனவே போர்த்துகீசிய கவர்னர் ஜெனரல் வெறும் 36 நிமிடங்கள்ல சரணடைய ஒப்புக்கொண்டார். கோவாவில் உள்ள தலைமை செயலக மாளிகை முன் போர்த்துகீசிய கொடி இறக்கப்பட்டு சமாதானத்தின் அடையாளமா ஒரு வெள்ளை கொடி ஏற்றப்பட்டது. அடுத்த நாள் டிசம்பர் 19 அன்று இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் கொடியேற்றத்தின் மூலம் கோவா அதிகாரப்பூர்வமாக இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டது. இதனால் தான் கோவா மக்கள் ஆண்டுக்கு 2 முறை ஆகஸ்ட் 15 மற்றும் டிசம்பர் 19 ஆகிய தேதிகளில் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள். போர்த்துகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது மனைவியுடனோ நண்பர்களுடனோ அல்லது பெண்களுடனோ வரவில்லை. ஏனெனில் அவர்கள் இந்திய பெண்களை தங்கள் பாலியல் ஆசைகளுக்காக பயன்படுத்தினர். அதனால் தான் அன்று முதல் கோவாவில் விபச்சாரம் தொடர்கிறது. குறிப்பாக வாஸ்கோவுக்கு அருகில் உள்ள பைனா கடற்கரை விபச்சாரத்துக்கு மிகவும் பிரபலமானது. போர்த்துகீசியர்கள் கோவாவை விட்டு வெளியேறிய பிறகு 80கள் முதல் 90கள் வரை பைனா கடற்கரையிலும் இரவு வாழ்க்கை இருந்தது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் செல்ல விரும்பும் முதல் இடம் இது என்று கூறப்படுகிறது. ஆனா புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டது. இப்போது இது போன்ற விபச்சாரம் இங்கு காணப்படுவதில்லை. மேலும் ஆங்காங்கே ஹோட்டல்களை தெரியாம நடக்குதான். கோவாவின் பொருளாதாரம் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் மதுபானத்தை சார்ந்துள்ளது. இங்குள்ள அனைத்து மதுபானங்களும் நாட்டிலேயே மிக குறைந்த விலையில கிடைக்குது. அதனால்தான் மில்லியன் கணக்கான மதுபான பிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறையாவது கோவாவுக்கு வர விரும்புகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் கோவா செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ளது. ஆனா சில சமயங்கள்ல நமது திட்டம் வெற்றி பெறுகிறது. சில சமயங்கள்ல அது வெற்றி பெறுவதில்லை. பலர் கோவா செல்ல விரும்புகிறார்கள். ஆனா குடும்பத்துடன் செல்லும் போது சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். அங்குள்ள கலாச்சாரத்தின் காரணமா கோவா செல்வது ஒரு
வகையான பாவமாக கருதப்படுகிறது. கோவாவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் ஆங்கிலம், இந்தி, மராத்தி, கன்னடம். ஏனெனில் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து பலர் வேலை தேடி கோவாவுக்கு செல்கிறார்கள். நீங்கள் கடற்கரைக்கு சென்றா மசாஜ் மற்றும் பச்சை குத்தி கொள்பவர்கள் பெரும்பாலானோர் வட கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள். கோவாவுக்கு மிகவும் பழமையான வரலாறு உண்டு. பல கல்வெட்டுகள்ல கோவா குறிப்பிடப்பட்டுள்ளது. பரசுராமர் மிதுலாவிலிருந்து ஒரு பிராமண குடும்பத்தை அழைத்து வந்து இங்கு குடியேறினார். கோவா தேவாலயங்கள் மற்றும் கடற்கரைகள் இது அதன் அழகான கூடைகளுக்கு மட்டுமில்லாம அற்புதமான கோயில்களுக்கும் பிரபலமானது. இங்கே மங்கேஷ் தேவஸ்தானம் கோயில் மற்றும் சந்துர்கா கோயில் உட்பட அற்புதமான கோயில்களும் உள்ளது. பனாஜி கோவா கோவாவின் தலைநகரம் வடக்கு கோவா மாவட்டத்தின் முக்கிய மையமாகும். இது ஒரு காலத்துல ஒரு சிறிய மீனவ கிராமமாக இருந்தது. ஆனா இப்போது இது ஒரு அற்புதமான அழகான நகரம். மாண்டவி ஆற்றின் மீது கட்டப்பட்ட இந்த முக்கிய வரலாற்று மிக்க நகரமான பனாஜிக்கு ஈடு இணைத்த வேற எதுவும் இல்லை. இங்கே நாம் பல தேவாலயங்கள், பழங்கால கட்டிடங்கள், அழகான கடற்கரைகளை காணலாம். உங்கள யாராவது கோவா செல்ல விரும்பினா நவம்பர் முதல் ஏப்ரல் வரை கோவா பயணத்தை பற்றி சிந்திப்பது சிறந்தது. ஓகே நம்மளே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.